டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸ் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கரெக்டான ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட வேலையும் கரெக்டான ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். அதுக்கு கீழே தான் வந்து நிறைய கேட்டகரிஸ்லாம் வருது. உதாரணமா எஸ்இஓ சொல்லலாம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லலாம், கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லலாம், அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லலாம், இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லலாம். என் நம்பர் ஆஃப் திங்ஸ் இதில் இருக்கு. அதுக்கு முன்னாடி டிஎம் பத்தின நமக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் அதுனா என்னன்னு ஒரு ஐடியா வரும். ஸோ டிஎம் பத்தின ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு ஒரு ஓவர்வியூவா அது கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு என்னோட சேனல்ஸில் நான் அப்கமிங்கில் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதை பார்த்து இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.